Hi friends, எல்லாருக்கும் happy Aadi Friday. எல்லாரும் பூஜை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்பதான் வந்து பூஜை பண்ணி முடிச்சேன். இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படினு சொல்லி லாஸ்டா நம்ம வந்து வரமகாலட்சுமி எப்படி அழைக்கணும் பூஜைக்கு முன்னாடி அப்படிங்கற வீடியோ வந்து போட்டுருந்தேன். saree draping வந்து சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல அப்படி சொல்லிருந்தேன். நிறைய பேர் போடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து இது பழைய வீடியோ இது ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போவே வரலட்சுமி நோம்பு நீங்கள் பண்ணிட்டீங்களா ஏன் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் இயர் வீடியோ. எப்பவுமே வருஷம் நம்ம வந்து போடுவோம். லாஸ்ட் இயர் வந்து எப்பவுமே வருஷம் போடும்போது கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பூஜை முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வந்து போடுறோம். இது வந்து நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி அழைக்கணும், இந்த பூஜை எப்படி செய்யணும் அதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பண்ணுறவங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் இயரே இந்த அழைப்பு தனியாக போடணும் அப்படின்னு சொல்லி அது வந்து தனியாக ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு மெயினான வரலட்சுமி நோம்பு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே சேர்த்து ஒரு ரேண்டமாக கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நம்ம காட்டணும்னு சொல்லி லாஸ்ட் இயரே நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அழைப்பு மட்டும் நம்ம தனியாக டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு வீடியோ ஒரு 10 days முன்னாடியே கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்து ரெஃபர் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து லாஸ்ட் இயரில் ஷூட் பண்ணி வச்சது. இந்த வருஷம் August 8 வரலட்சுமி நோம்பு வந்து வருது. அதுக்கு ஒரு 10 days முன்னாடி கொடுத்தா உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நான் saree draping வீடியோ வந்து கொடுக்குறேன். இதுவுமே லாஸ்ட் இயர் நான் தனியாக இதுக்குன்னே ஷூட் பண்ணி வச்சது. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்து வரமகாலட்சுமி saree draping மட்டும் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி போடுற வீடியோவில். உங்களுக்கு வேறு ஏதாவது வரலட்சுமி நோம்பு ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அது வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக கொடுக்குறேன். இதெல்லாமே வந்து நான் முதல்ல ஷூட் பண்ணது வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி தான் நாங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணுவோம். ஸோ அதுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் ஷூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நான் தீர்த்தம் எடுத்து எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். அது வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி தான் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோக்காகன்னு வந்து பண்ணக்கூடாது, அது நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா அது வந்து பண்ணுறது அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்ம ஆவாகனம் பண்ணி அம்பாலை அந்த மாதிரி பண்ணுறது, அம்பாலை அதில் உட்கார வச்சு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்காகலாம் வந்து எடுக்க முடியாது. வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி மட்டும்தான் இது வந்து பண்ணணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஷூட் பண்ணி வச்சு கொடுக்குறேன். ஸோ ஹோப் கேள்வி கேட்டவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ஆடி ஃப்ரைடே. அம்பாலை அழைச்சி வைக்கிற வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காட்டியிருப்பேன். saree drapingக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நல்ல பிரைட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்கிற சாரியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து அழகாக நம்ம ட்ரேப் பண்ணி அம்பாலை உட்கார வைக்க போகிறோம்ல, அது எந்த நீங்கள் மோடமோ இல்லை குடமோ என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் அழகாக இதை வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து கட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த ப்ளூ வித் ரெட் லாஸ்ட் இயர் வந்து வாங்கினேன். அதுக்கு மேட்சிங்காக மேலே போடுறதுக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு புடவை வந்து வாங்கியிருக்கேன். இப்போ அம்பாளுக்கு வைக்க போகிறது ப்ளவுஸ் எல்லாம் வந்து கட் பண்ணக்கூடாது. அது அப்படியே ஓரம் தைக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணாமல் அப்படியே புதுசாக நம்ம வந்து இதை அம்பாளுக்கு அப்படியே போடலாம். ஸோ இது வந்து பாதியாக அப்படியே ஹாஃப் த சாரியாக நீங்கள் வந்து மடித்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த சாரியை வந்து நம்ம வரலட்சுமி நோம்பு அப்போது அம்பாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இதை நம்மளே கட்டிக்கலாம், இல்லை யாருக்காவது பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி வருஷம் நான் வரலட்சுமி நோம்புக்கு போடுற சாரி வந்து நவராத்திரி அப்போது கட்டிப்பேன். ஸோ நம்ம கட்டிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. பாதியாக மடித்து நல்லா அதை வந்து அழகாக நீட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அதாவது இது வந்து ஒரு பாதி சாரி வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். அதாவது நீங்கள் அம்பாலை எதில் உட்கார வைக்க போகிறீங்களோ அந்த மோடமோ குடமோ எதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம முன்னாடி போட்டுட்டு இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து மேலே முந்தான மாதிரி நம்ம போடுவோம். அந்த சுற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கான கேப் கொஞ்சம் விட்டுட்டு திருப்பியும் நம்ம முந்தானையையும் இந்த மாதிரி வந்து ட்ரே பண்ணணும். இந்த சைடு ட்ரே பண்ணுறது ஃபுல்லாக நமக்கு வந்து கீழே வரும். கீழே நல்லா பாவாடை மாதிரி விரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு அழகாக பார்க்குறதுக்கு வந்து கோவில் அலங்காரம் பண்ண மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் சாரீ எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் இல்லைன்னா துணி மாதிரி நீங்கள் எடுத்து உங்கள் எந்த சைஸ் அம்பாலோ எந்த சைஸ் வந்து கலசமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அழகாக உள்ளே விட்டு கொஞ்சம் உள்ளேயும் விடணும். அந்த குடத்துக்குள்ளே விட்டால் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த தீர்த்த கலசம் வைக்கிறப்போ உட்காரும், அந்த சாரி வந்து விழாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நிறையா ப்ளீட்ஸ் வந்து முன்னாடி வர மாதிரி பண்ணியிருக்கேன்.
இது கலையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்போ இல்லை சேஃப்டி பின்னோ போட்டு இதை வந்து அழகாக லாக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பிரியாமல் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம அயன் பண்ணி நம்ம இது வந்து ப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அயனும் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி நம்ம வந்து போடும்போது இன்னும் மடிப்பாக இருக்கும். பட் நான் இந்த சாரீ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளீட்ஸ் வந்தது. அதனால் இது சும்மா நம்ம கையில் அப்படி தேய்ச்சி பண்ணாலே நல்லா அயன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது அந்த மாதிரி நீவி விட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இது மேலே வெயிட் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அம்பாளுக்கு போடும்போது அழகாக அந்த மடிப்பு சூப்பராக உட்காந்துருக்கும். பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அம்பாலே புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அந்த சைடு நம்ம ஃபுல்லாக கட்டிட்டோம். இப்போ முந்தான சைடை வந்து நம்ம அதை வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம். முந்தான சைடு வந்து நம்ம முந்தானை எப்படி ட்ரை பண்ணுவோம் அது மாதிரியே நம்ம இந்த பக்கமாக ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வெர்டிக்கலாக, அது வந்து ஹொரிசாண்டலாக அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி அழகாக ட்ரை பண்ணிவிட்டு இதையுமே வந்து பின் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் நான் நிறையாவே ப்ளீட் பண்ணிட்டேன். நடுவில் நமக்கு வந்து விடணுன்னா அழகாக அந்த ப்ளீட்ஸ்லேருந்து கொஞ்சம் விட்டு சுற்றி வரும்போது எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புடவையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் அழகாக நம்ம வந்து கையால் நல்லா நீவி விட்டு கிளிப்பு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம சாரியை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா போதும். கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே போடும்போது அழகாக எவ்வளோ சுத்த அளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விரித்து விட்டு அழகாக அந்த ப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு காப்பர் குடம் இருக்குது. இந்த காப்பர் குடத்துக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் துணியை உள்ளே விட்டுறணும். கொஞ்சம் துணியை உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் வச்சு தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கலசம் வைப்போம். அந்த பேலன்ஸில் வந்து இது வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து உள்ளே விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் பார்ட் வருதுல்ல அந்த ரெட் கலர், அதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு இந்த ப்ளூ வித் அந்த ஜரி மட்டும் முன்னாடி அழகாக தெரிகிற மாதிரி இதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளோட இது தான். இது நல்லா நமக்கு நிறையா ப்ளீட்ஸ் விட்டுருக்கறனால ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு குடம் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சாரீ கட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டூலோ இல்லைன்னா சின்ன சொம்பு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கட்ட முடியாது. நார்மல் பாவாடை மாதிரி அந்த மாதிரி தான் கட்ட முடியும். நல்ல ஒரு குடம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக அந்த கீழ் போர்ஷன் அம்பால் உட்காந்துருக்கிற போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப தத்ரூபமாக நமக்கு வந்து சாரீ கட்டினோன்னே அழகாக தெரியும். ஸோ இப்போ நம்மளோட ப்ளீட்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை நான் அப்படியே உட்கார வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறப்ப எப்படி சாரி கொஞ்சம் கீழே இது ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம சைடெல்லாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி கலசம் வைக்கிற வரைக்கும் வெயிட் வச்சிடுங்க. ஒரு பலகை, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான கல்லோ இடிக்கிற கல் அந்த மாதிரி வச்சு வெயிட் வச்சாச்சு. இது என்ன ஆகும்னா நல்லா வந்து செட் ஆகிடும். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு அம்பாள் உட்கார வச்சுருக்கோம். இந்த அம்பாள் நம்மளோட நவராத்திரியிலலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பூஜை ரூம் அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. தோரணம், மாவளை கொத்து, வாழை மரம் இதெல்லாம் நம்ம சைடில் வந்து வைக்கணும். ஸோ சைடில் வந்து நமக்கு வாழை மரம்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் இப்போ வந்து அழகாக இருக்குது. இப்போ இதை செட் பண்ணிவிட்டு அம்பாலை நம்ம உட்கார வைக்கிறப்போ அந்த பலகையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இந்த தட்டை வச்சு உட்கார வச்சிட்டிங்கன்னா அம்பாள் சூப்பராக இருப்பாள். இப்போ நம்ம முந்தானைக்கு விட்டுருக்கோம்ல அது பின்னாடி இருக்கும். ஸோ அதை அப்படியே பின் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம குச்சி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம கலசம் ரெடி பண்ணும்போது லாஸ்ட் வீடியோவில் குச்சி கொடுத்துருப்போம். அந்த குச்சி வந்து ஈஸியாக இருக்கும் இந்த முந்தானை அழகாக இப்படி வந்து போடுறதுக்கு. ஸோ இதை வந்து என்னோடய மெத்தடில் நான் இப்படி வந்து செஞ்சேன். உங்களுக்கு ஐடியா இந்த முந்தானையை நீங்கள் புடவை கட்டுற மாதிரியும் பண்ணலாம், எப்படி வேணால் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம நிறுத்துறதுக்காக அழகாக இங்கே வந்து ஒரு ஒட்டியானம் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடுப்பளவுக்கு அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒட்டியானம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அம்பாள் எப்படி அலங்காரம் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி அம்பாள் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ தண்டை மாலையெல்லாம் அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம வாங்கின ப்ளவுஸ் பீட்லாம் போட்டு இந்த மாதிரி தான் வரமகாலட்சுமி சாரீ ட்ரைப்பிங் பண்ணணும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.